அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் எதிர்பார்ப்பதை விட ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே ஒரே முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதன்படி இந்த தருணத்தில் நீங்கள் செய்யும் ஒரு முடிவானது நிச்சயமாக உங்களது வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு சிறுத்தை ஒன்று இருக்கிறது. அது வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அதுக்கு மிகவும் பசியாக இருக்க அந்த வனப்பகுதியில் 2 மான்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறத அந்த சிறுத்தை பார்க்கிறது. அந்த சிறுத்தை பார்க்கும்போது அதில் ஒன்று கரு நிறத்தில் இருக்கக்கூடிய மானாகவும் இன்னொன்று புள்ளி மானாகவும் இருக்கிறது. இந்த 2 மான்களில் எதையாவது ஒன்றை வேட்டையாடிவிட வேண்டும் என்று இலக்கை நிர்ணயம் செய்யாமல் அதன் அருகாமையில் செல்கிறது அந்த சிறுத்தை. சென்றதற்கு பிறகு அந்த மான்களை துரத்த ஆரம்பிக்க அந்த 2 மான்களும் இருவேறு திசைகளில் ஓட ஆரம்பிக்கிறது. புள்ளிமான் வேறு திசையிலும் அந்த கருப்பு கலர் மான் இன்னொரு திசையிலும் ஓட அந்த சிறுத்தையானது அந்த கருப்பு கலர் மானை பிடித்து விடலாம், அதன் கறிதான் மிகவும் சுவையாக இருக்கும் என்று அதை துரத்த ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த கருப்பு கலர் மான் மிகவும் வேகமாக ஓடி சிறுத்தையிடமிருந்து தப்பிக்கக்கூடிய அளவிற்கு வேகமாக ஓடுவதை பார்த்த அந்த சிறுத்தை, சரி இந்த கருப்பு கலர் மானை விட்டுவிட்டு அந்த புள்ளிமானை பிடிப்போம் என்று இந்த புள்ளிமானை துரத்த ஆரம்பிக்கிறது. ஆனால் அதற்குள் அந்த புள்ளிமான் அங்கு இல்லவே இல்லை, மாயமாக மறைந்து விடுகிறது. ஏனென்றால் இந்த சிறுத்தை இலக்கை மாற்றி வருவதற்குள் அந்த புள்ளிமான் வெகு தொலைவை அடைந்து விடுகிறது. ஆனால் முதலில் அந்த புள்ளிமானை துரத்திருந்தால் அந்த சிறுத்தை பிடித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சிறுத்தையானது இருவேறு முடிவுகளை சரியாக எடுக்க முடியாமல் தடுமாற்றத்தை சந்தித்ததால் தான் அதற்கு மிகப்பெரிய அளவில் குழப்பம் ஏற்பட்டு தோல்வியை சந்தித்தது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் எது சரியான முடிவு எது தவறான முடிவு என்று முடிவெடுக்க முடியாமல் பல விஷயங்களில் குழம்பிக் கொண்டே இருக்கிறோம். அதனால் நமது வாழ்க்கையில் தெளிவான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க முடியாமல் சற்று தடுமாற்றத்துடன் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் உறுதியாகவே தடுமாற்றங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து உங்களது ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றி கொடுப்பதோடு உச்சபட்ச வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது உங்களது முடிவு இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்று எடுக்க வேண்டாம். அனைவரின் ஆலோசனையையும் கேட்டுக்கொள்ளுங்கள். இறுதி முடிவு உங்களதாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான வெற்றி உங்களது வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு முடிவு அமைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே சரியான இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிங்கள். அந்த சிறுத்தை கூட கருப்பு மானையே துரத்தி கொண்டே சென்றிருந்தால் அதை கூட பிடித்திருக்க முடியும். ஆனால் அது பின்வாங்கியதால் இலக்கை தவற விட்டுவிட்டது. அதுபோன்று நாம் இந்த நேரத்தில் பின்வாங்காமல் ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்து செயல்பட்டால் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வாரம் முழுவதும் முதல் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக முதல் ராசியான மேச ராசியில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கும் இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்திற்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெறுவார். எனவே சூரியனின் தாக்கம் என்பது சற்று குறைந்தாலும் கூட உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. வித்யாகரகரான புதன் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக சூரியனை விட்டு விலகி சுக்கிரனுடன் இணைந்து வலம் வரப் போகிறார். சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். சுக்கிரன் மிக வலுவாக இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தடைகள் அனைத்தும் விலகும். கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய
அதிபதியாகிய செவ்வாய் மிக வலுவாக முற்பகுதியில் சனியுடன் இணைந்தும் பிற்பகுதியில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சூரியனுடன் இணைகிறார். செவ்வாயின் ஆட்சி பலம் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் மிக வலுவாக செவ்வாயின் அமைப்பால் கிடைக்கும். முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். புதனின் ஆட்சி வீட்டில் இறுதி தருவாயில் இருக்கும் குருவின் அமைப்பால் நிறைந்த மாறுதல்களை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த வேளை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் வருவது எதிர்பார்த்ததை விட சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். அதே போன்று நிழல் கிரகமான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த வேலை அமையக்கூடிய வாய்ப்பு முதன்மையாக கிடைக்க இருக்கிறது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படும் சனியின் அமைப்பால் வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி உறுதியாகவே வரும். சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் மாற்றம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்துவதால் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கனகச்சிதமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது நல்லறம் இல்லறம் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நிறைந்த லாபம் பெறக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு பல பிரச்சனைகளை உங்களது வாழ்வில் எதிர்கொள்ளாமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயம் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் எதிர்பாராத சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிவிடும். எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்து வந்தால் சங்கடங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயம் உறுதியாகவே சந்திக்க முடியும். இந்த வேளையில் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வகையில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயம் வரும்.